வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. சம்மர் ஸ்லாமை பற்றி தெறிக்க விடும் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் WWE விட்டு சில ரெஸ்லர்கள் போக போகிறாங்க, அது யார் யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் WWE விட்டு வேறு கம்பெனிக்கு சில ரெஸ்லர்கள், அது யார் யாருன்றதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்மர் ஸ்லாம்லேயே ஒன் ஆஃப் த முக்கியமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். எந்த மேட்ச் யாருன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன் வர்சஸ் ரியா ரிப்ளே. இவங்க ரெண்டு பேருக்கும் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் நடக்கும்போது உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். இந்த மேட்சுக்கான ஸ்டோரியில பயங்கரமாக பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்சுக்கான ஸ்டோரியில டாமினிக் மிஸ்ட்ரியை தான் முக்கிய பங்கு வகிப்பார். அவர் எந்த பக்கம் போக போகிறார்ன்றது கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன மாதிரியான ரூமர் அப்டேட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி டாமினிக் மிஸ்டரியை வந்து ரியா ரிப்ளேக்கு சப்போர்ட் பண்ண நம்ம லிவ் மோர்கனுக்கு சப்போர்ட் பண்ணி லிவ் மோர்கனை ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ண போறார். அதே சமயத்தில் ஜே யூசோ உள்ள வந்து ரிகா ரிப்ளேக்கு சப்போர்ட் பண்ண போகிறார்ன்ற மாதிரி மிகப்பெரிய அப்டேட் போயிட்டு இருக்கு. இதனாலவே இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. லிவ் மோர்கனுக்கு சப்போர்ட்டா டாமினிக் மிஸ்ட்ரியும் ரிகா ரிப்ளேவும் மீண்டும் ஜாயின் பண்ண மாதிரி காமிச்சாலும், ஆனா சம்மர் ஸ்லாம் டைத்துல ரிகா ரிப்ளேவுக்கு எதிராக டாமினிக் மிஸ்ட்ரியோ போய் லிவ் மோர்கனை ஜெயிக்க வைப்பாங்க. அந்த இடத்துல டாமினிக் மிஸ்ட்ரியோக்கு எதிராக ஜே யூசோ வந்து ரிகா ரிப்ளேக்கு சப்போர்ட்டா வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சம்மர் ஸ்லாம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, WWE ரிலீஸ் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரெஸ்லரான ஜிண்டர் மகால் இப்போ வந்து வேற ஒரு கம்பெனிக்கு ரெஸ்லிங்க்கு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கு. அது என்ன கம்பெனி கேட்டீங்கன்னா, GCW அப்படின்ற ரெஸ்லிங் கம்பெனியில ஒரு பேப்பர் வியூ ஷோ நடந்துச்சு. அந்த பேப்பர் வியூ ஷோல வந்து ஒரு மேட்ச், ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீம் வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த டீமையும் அட்டாக் பண்ணதை தடுத்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிங்ல இருந்த ரெஸ்லரை ஜிண்டர் மகால் போட்டு அடிச்சிருக்காரு. இந்த பேப்பர் வியூ பேர் கேட்டீங்கன்னா GCW ஹை. இது வந்து ஜூலை வந்து 20ஆம் தேதி நடந்துச்சு. இந்த பேப்பர் வியூ மூலமாக ஜிண்டர் மகால் GCWல டெபியூட் ஆயிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா, WWE முக்கியமான ரெஸ்லரை ரோஸ்டர் ரெஸ்லர், அதாவது ரெஸ்லர் லிஸ்ட்ல இருந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது யார் யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்லர் இருக்கிறது எம்இபியை WWE இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெஸ்லர் லிஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் ரெஸ்லரான டமினாவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிக்கெஸ்ட் நேமான பாபி லிஸ்டையும் WWE இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களோட கான்ட்ராக்ட்லாம் முடிய போது, அதனால ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்மர் ஸ்லாமில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேட்ச், இன்ட்ரெஸ்டான மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, CM Punk வர்சஸ் ட்ரூ மெக்கன்ட்ரைவ். இந்த மேட்சுக்கு வந்து ஸ்பெஷல் ரெஃப்ரியாக யார் இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ். அதனாலவே இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா செத் ரோலின்ஸ்க்கு CM Punkகையும் பிடிக்காது, ட்ரூ மெக்கன்ட்ரைவ் பிடிக்காது. CM Punk செத் ரோலின்ஸையும் பிடிக்காது, ட்ரூ மெக்கன்ட்ரைவ் பிடிக்காது. ட்ரூ மெக்கன்ட்ரைவ் CM Punkகையும் பிடிக்காது, செத் ரோலின்ஸும் பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாற்றி 3 பேருமே பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் ரெஃப்ரி செத் ரோலின்ஸ் மேலே கை வைக்க முடியாது ரெண்டு பேராலையும். அதனாலவே ரெண்டு பேரையும் செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனாலவே இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன் ஆஃப் த சம்மர் ஸ்லாம்ல பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ்ல இதுவும் ஒன்னு லிஸ்டா ஜாயின் ஆயிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ் செத் ரோலின்ஸோட பங்கு வேற லெவலில் இருக்கும். வேற லெவலில் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாரு. யாரெல்லாம் இந்த மேட்சுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கிறது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க.